1 மணி நேரம் மழை விழுந்ததுக்கே உங்களால கிரவுண்ட் ரெடி பண்ண முடியல. நீங்கெல்லாம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடத்தி இப்படி தாங்க பாகிஸ்தானை எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம். நேற்று ஆஸ்திரேலியா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து 2 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சுங்க. ஆனால் ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணும்போது 13வது ஓவர்லேயே மழை விழுக வந்து ஆரம்பிச்சிருச்சு. இதனால இந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று மேட்ச்சில் விடாமல் மழை பெஞ்சு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு மழை பெய்யுது, அதனால மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் நேற்று மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாங்க மழை பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவங்கனால வந்து கிரவுண்டை ரெடி பண்ண முடியல. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவங்களோட ஸ்டேடியத்தில் அந்தளவுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப புவராக வந்துருந்துருக்கு. அந்தளவுக்கு மழை வந்து 1 மணி நேரம் தான் விழுந்திருக்கு. ஆனால் விடாமல் கண்டினியூஸாக மழை பெஞ்ச மாதிரி கிரவுண்டில் வந்து அம்புட்டு தண்ணி தேங்கி இருந்திருக்குங்க. அந்த தண்ணியை எப்படியாவது வெளியேற்றி கிரவுண்டை வந்து காய வைக்கணும்னு ஸ்பாஞ்செல்லாம் வச்சு தண்ணியை பிழிஞ்சு எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரை பண்ணும்போது ஒருத்தர் விழுந்தது தாங்க மிச்சம் வலிக்கு. அந்தளவுக்கு ஒரு மோசமான விஷயந்தான் நேற்று வந்து நடந்திருக்கு. இப்போ இதையெல்லாம் பார்த்து தான் எல்லாருமே பாகிஸ்தானை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தை ரினோவேட் பண்ணுறதுக்காண்டி ஐசிசி கிட்டேருந்து கோடிக்கணக்கில் ஃபண்டு வாங்கினீங்களே, அப்போ அந்த ஃபண்டை கரெக்டாக பயன்படுத்தி எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் என்னென்னா ஒரு பைலேட்ரல் சீரீஸ் மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஐசிசி டோர்னமெண்ட்டை நடத்திட்டு இருக்கீங்க. பேச்சு மட்டும் எம்புட்டு பேச்சு பேசுகிறீங்க, அதை வந்து செயலில் காமிக்க வேணாமா? இவ்வளவே நீங்கள் வந்து ஐபிஎல் ஃபைனல் அப்போ நாங்கள் வந்து ஹேர் ட்ரையரை வச்சு கிரவுண்டை காய வைக்கும்போது எம்புட்டு பேச்சு பேசுனீங்க. நீங்கள்லாம் ஹேர் ட்ரையரை வச்சு தான் காய வைப்பீங்க, நாங்கள் ஹெலிகாப்டரை இறக்கியே கிரவுண்டை காய வைப்போம் அப்படின்னு அவ்வளோ பேச்சு பேசுனீங்களே. நேற்று அதை பண்ணியிருக்க வேண்டியதானே? ஹெலிகாப்டரை கொண்டு வந்து உங்கள் கிரவுண்டை காய வச்சுருக்க வேண்டியதானே? எங்களுக்குன்னு வந்தால் மட்டும் எவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, உங்களால் உருப்படியாக எதையாவது பண்ண முடியுதா அப்படின்னு இது மாதிரி பாகிஸ்தானை கிரிக்கெட் ஃபேன்ஸு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரசிகர்களோட கோபத்துலையும் கொஞ்சமாவது நியாயம் இருக்குதாங்க வந்து செய்யுது. ஒரு மேட்ச் மழைனால இப்படி கேன்சல் ஆனால் பரவாயில்ல, இது மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்சும் மழைனால கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேட்சும் இதே மாதிரி மழைனால வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொரு மேட்சும் வந்து கேன்சல் ஆனால் என்ன தான் வந்து சொல்கிறது? நேற்று ஆஸ்திரேலியாவுக்கும் சரி ஆப்கானிஸ்தானுக்கும் சரி அந்த மேட்ச் எவ்வளோ இம்பார்ட்டண்டான மேட்ச்சு. ஏதோ ஆஸ்திரேலியா ஜெயிக்கிற பொசிஷனில் இருந்தாங்க, ஓகே. இதே ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நிறைய விக்கெட் எடுத்து அவங்க வின் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா மழையினால் அநியாயமாக அவங்களோட செமிஃபைனல் வாய்ப்பு போயிருக்குமா இல்லையா? ஏன் தான் பாகிஸ்தான் இந்த மாதிரி புவரான விஷயத்தை வந்து பண்ணுறாங்களோ தெரியல. இப்போ இதுக்கு தான் எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பல வருஷம் கழிச்சு தான் இப்போவே பாகிஸ்தான் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை வந்து நடத்துனாங்க. அதை உருப்படியாக நடத்தி நல்ல பேர் வாங்கியிருந்தா பரவாயில்ல, இப்போ இவ்வளோ மோசமாக நடத்திட்டாங்க. அதனால பாகிஸ்தானுக்கு இனிமேல் ஐசிசி டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கக்கூடாது. அந்தளவுக்கு பாகிஸ்தான் மோசமான செயலை தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.